இந்த நெய்வாசலிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான மெய்யான அரசியல் வாசல் திறக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் நாங்கள் என்ன பேசப் போகிறோம் என்பதை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பேசும்போது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் திருமுருகன் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஒரத்தநாடையே கட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு ஓட்டுக்கு 5000 கூட கொடுப்பாங்க அப்படின்னு. எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் நையா பைசா கொடுக்க மாட்டோம். ஒன்றுமில்லாத கட்சிக்காரங்க தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. ஆனால் உலகத்தில் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உலக வரலாறு இந்த ஒன்றுமில்லாமல் உள்ள உறுதியோட மக்களுக்கு போராடக்கூடியவர்களுக்கு தான் உலக வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் நெப்போலியன் போனபரைட். அவன் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய, அந்த நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கார்சிகா என்ற தீவை தன்னுடைய சொந்த ஊராக கொண்டவன். அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தது மிலிட்ரி ஸ்கூலில், இராணுவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்காக வந்தான் பிரான்ஸ் நாட்டுக்கு. கார்சிகா தீவிலிருந்து நெப்போலியன் போனபரைட் வரும்போது அவங்கிட்ட ஒன்றுமில்லை, நம்ம கிட்ட இருக்கிறது போல அவங்கிட்ட ஒன்றுமில்லை, உள்ள உறுதியோட வந்தான். ஆனா காலம் அவனுடைய உழைப்பையும் அவனுடைய உள்ள உறுதியும் பார்த்துட்டு பிரான்ஸ் நாட்டின் சர்வாதிகாரியாக மாற்றியது வரலாறு, உலக வரலாறு. ஒண்ணுமில்லாதவனுக்கு உலக வரலாறு கொடுத்த இடம். அதே மாதிரி செங்கிஸ்கான் கோபி பாலைவனத்தில், மங்கோலியா நாட்டில் இருக்கக்கூடிய கோபி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடி குழுக்கள்ல அவன் ஒரு பழங்குடியின தலைவன். அவன் முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்க போறான். அந்த பொண்ணோட அப்பா அவனை போட்டு கொலை செய்யறதுக்கு பார்க்குறாரு. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வர்றான். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கோபி பாலைவனத்தை பிடிச்சவன் தெற்காசியா முழுக்க தன்னுடைய சர்வாதிகாரத்தை செலுத்தினான். பழங்குடியின தலைவராக இருந்த செங்கிஸ்கானுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்கிட்ட இருந்தது உள்ள உறுதி. அந்த உள்ள உறுதியோட ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, தெற்காசியா முழுமைக்கு இன்னைக்கும் செங்கிஸ்கானுடைய மரபணு இருக்கிறது என்று அறிவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அவங்கிட்டையும் ஒண்ணுமில்லை, இருந்தது உள்ள உறுதி. உலக வரலாறு ஒண்ணுமில்லாதவனுக்கு கொடுத்த இடம். அதே மாதிரி சீனா நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்கள்ல ஹுனான் ஒரு மாகாணம் இருக்கு, ஹுனான் ப்ராவின்ஸ். அந்த மாகாணத்தில் பிறந்தவன் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு புரட்சியாளன் தான் மாசேத்துங். அவன் சின்ன வயசுல ஊரை விட்டு வெளியே வந்துடுறான். விவசாய பணி, மூத்த மகன் விவசாய பணி, ஊரை விட்டு வெளியே வந்துடுறான். அது வரைக்கும் சீனர்களை பல்வேறு குலத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. பல்வேறு குலங்களாக பல்வேறு பகுதிகளாக பிரிந்திருந்த சீனாவை நடைபயணத்தின் மூலமாக, புரட்சியின் மூலமாக, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மாதிரி இல்ல, அவன் உண்மையான கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்ளத்துல வாங்கி சீனா முழுக்க நடைபயணம் போனான். சீனா முழுக்க புரட்சியை விளைவித்தான். இன்னைக்கு உலகத்தின் சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நிலைமையில சீன தேசத்தை கொண்டு வந்து நிறுத்தியவன் ஒண்ணுமில்லாத மாசேத்துங். அவங்கிட்ட இருந்ததும் ஒண்ணுமில்லாததும் உள்ள உறுதியும் தான். அதே வரிசையில துப்பாக்கிக்கு தோட்டா கூட இல்லாம இருந்த ஒரு மகன் உலக வல்லாதிக்கங்கள்ல, உலக நாடுகள்ல 22 நாடுகளை எதிர்த்து போர் புரிந்து உலக போரியல் வரலாற்றில் ஒரு நீங்கா இடம் பிடித்து நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்றால் அது தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், நம்முடைய தலைவர், தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இந்த மக்களுக்காக போராடும் போதும், தனித்தமிழீழம் அடைய வேண்டும் என்று போராட முன்வர போதும் அவர்கிட்ட இருந்தது ஒண்ணுமில்லாததும் உள்ள உறுதியும் மட்டும்தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2009 ஈழ இனப்படுகொலைக்கு அப்புறம் 1.25 லட்சம் உறவுகளை பலி கொடுத்த பின்பு 1.25 லட்சம் உறவுகளை பலி கொடுத்த பின்பு
எங்கே புலிக்கொடி? ஈழத்தில் புலிக்கொடி இறக்கப்பட்டது. ஆனால் அதே புலிக்கொடிய தமிழ்நாட்டில் திரும்ப ஏற்றுவேன், மேலே ஏற்றுவேன் என்று சொல்லி இறங்கிய புலிக்கொடி மற்றொரு தாயகமான தமிழ்நாட்டில் மேலே ஏறியது. என்ன அதே புலிக்குடியை மேலே ஏற்றிய போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடத்திலையும் ஒண்ணுமில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியிடம் ஒண்ணுமே இல்லை. பேசுவதற்கு கருத்தியல் இருந்தது. நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்காக செய்த போராட்டங்கள் இருந்தது. ஒண்ணுமே இல்லாம இருந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் 1 விழுக்காடு எடுத்தார். ஒரே 1 விழுக்காடு எடுத்தார். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு உள்ள உறுதியோட மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, அவர்களுக்கு உலக வரலாற்றில் இடம் கிடைக்கும். அதுக்கு தான் இத்தனை உதாரணங்கள். நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சீங்க? நீங்க இது வரைக்கும் ஒரு வெற்றியை கூட பெறலையே. ஒண்ணு சொல்றேன், உங்களுடைய வாக்கு விழுக்காடு உயருது, ஆனா வெற்றி சாத்தியம் இல்லையே சொல்றாங்க. இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் வைத்தியலிங்கம் ஜெயிச்சிருக்கலாம், திமுக ஜெயிச்சிருக்கலாம், அதிமுக ஜெயிச்சிருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க திமுக வெற்றி பெற்றிருக்கலாம், அதிமுக வெற்றிருக்கலாம், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சியும் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும். என்னைக்கு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுதோ அன்னைக்கு தான் மக்களாகிய நீங்கள் வெற்றி பெறுவீங்க. என்ன பிரச்சனை தீர்ந்துச்சு? தேர்தல் முடியட்டும், 2026 தேர்தல் முடியட்டும், திரும்ப திமுகவோ அதிமுகவோ எந்த கலிசனை வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும். அடுத்த 1 மாசத்துல போராட்ட காலத்துக்கு இந்த மக்கள் வந்து நிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஒவ்வொரு தேர்தலும் அப்படிதான். தேர்தல் முடியும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்கள் போராட்ட களத்துக்கு வர்றாங்க. அந்த போராட்ட களத்தோட நீங்கள் எங்களை தோற்கடிச்சிருக்கலாம், ஆனாலும் தளராமல் கொஞ்சம் கூட உள்ள உறுதி குறையாம நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் நடந்த அத்தனை போராட்டங்களையும், நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட 15 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை போராட்ட களங்களிலும் ஒரு கட்சி இருந்திருக்கிறது என்றால் அது மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க நின்றுக்கோம். நீங்க எங்களை தோற்கடிக்கலாம், எங்களை தோற்கடிச்சிட்டு நீங்க என்னைக்கு வெற்றி பெற போறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க என்னைக்கு வெற்றி பெற போறீங்க? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்த வைத்தியலிங்கத்துக்கு நீங்க தொடர்ச்சியாக வாக்களிக்கிறீங்க. அவருக்கு ஒரு ஆண்டுக்கு எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக வரக்கூடிய பணம் 3 கோடி ரூபாய். அந்த 3 கோடி ரூபாயும் இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு செலவழிச்சிட்டாருன்னா டிஸ்கிரிட்டரி ஃபண்டாக 1 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். மொத்தம் 4 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குது. 4 கோடினா எவ்வளோ? இந்த 5 வருஷத்துல 4 × 5 20 கோடி ரூபாய். 20 கோடி ரூபாயை இந்த 2021 இருந்து உங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வைத்திலிங்கம் இந்த ஒரத்தநாடு பகுதியில் எங்க செலவழிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல செலவழிச்சிருக்காரா? அரசு பள்ளியா, அரசு உயர்நிலை பள்ளியா, அரசு மேல்நிலை பள்ளியா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையமா? எதற்காக அவர் செலவழிச்சிருக்கிறார்? எதற்கும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்று போன திமுக அதிமுக உறுப்பினர்கள் அமைச்சர்கள் செய்த வேலை இது. நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த மேடையிலையும் எம்எல்ஏக்கு இத்தனை ஃபண்ட் வருதுன்னு தகவல் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு முழுக்க கேட்கிறேன், சொல்லவே மாட்டான். நாம் தமிழர் கட்சியில் நாங்க மட்டும்தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வாரு. சொத்து பட்டியல் இருக்கும். அசையும் சொத்துக்கள் இவ்வளவு, அசையா சொத்துக்கள் இவ்வளவுன்னு பட்டியல் கொடுப்போம். நீங்க எம்எல்ஏ ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 ஆண்டு கால எம்எல்ஏ வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் 2031 நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏவோட சொத்து பட்டியல் ரிலீஸ் ஆகும். அப்பவும் 2026 2031 வரைக்கும் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா கூட தன்னுடைய சொத்தாக சேர்த்து வைக்க மாட்டார் அப்படிங்கிற உறுதியோட நாங்க களத்தில் நிற்கிறோம். அவர் களவாணி படத்தில் வில்லனா நடிச்சிருக்கலாம், ஆனா கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரராக உங்களுக்காக வேலை செய்வதற்காக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக போட்டிடுவார் இருப்பாரு. நம்பி வாக்களிங்க. அவர் வந்தா காவிரி வந்துருமா? காவிரி படுகை மாவட்டங்களுக்கு விமோச்சனம் வந்துருமா? நான் வந்து காவிரி படுகை மாவட்டங்களை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துட்டு காவேரி வரலனா என் தோல்ல துண்டை போட்டு கேளுங்க. கார்த்திகா காவேரி வரும் சொன்னியே, வந்துச்சான்னு கேளுங்க. நாங்க நின்னா போதும். சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி
எம்எல்ஏக்கள் யார் மேல உறுதி எடுப்போம்? தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மீது உறுதி ஏற்கிறோம் என்று வந்த உடனே கர்நாடகாரனுக்கு அங்க டங்குவார் கலந்து போயிரும். சும்மா இல்ல 1924ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த காவிரியில பாய்ந்த நீரின் அளவு 740 டிஎம்சி. எவ்வளோ? 740 டிஎம்சி. 100 ஆண்டுகள் கழித்து 2024 நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வரக்கூடிய காவிரி நீரின் அளவு வெறும் 177.25 டிஎம்சி தான். ஏன்? 1924 ஒரு ஒப்பந்தம் போட்டான். காவிரியில சென்னை மாகாணமாக இருக்கட்டும், மைசூர் சமஸ்தானமாக இருக்கட்டும், யாரு நதி மேல அணை கட்டினாலும் அதற்கு இருதரப்பும் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. 50 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா இருக்கு? யாருக்கு இருந்தது தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கருணாநிதிக்கு இருந்தது. ஆனா கருணாநிதி அந்த 1924 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம கோபாலபுரத்துக்கும் சிஐடி காலனிக்கும் மாறி மாறி சண்டிங் அடிச்சதுனால தமிழர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காவிரி ஒப்பந்தத்தை அவர் புதுப்பிக்கவில்லை. அதனால என்ன பண்ணா, கர்நாடகக்கார கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி எல்லா நதிகளையும் பெரிய பெரிய அணையை கட்டிட்டான். நமக்கு நீர் வரல. சண்டை போடல கருணாநிதி, சண்டை போடல. ஆனா உங்கள் வீட்டு மகள் கார்த்திகா, உங்கள் வீட்டு மகன் இடும்பவனம் கார்த்தி, இந்த மண்ணின் மைந்தன் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அன்பு அண்ணன் திருமுருகன் சண்டை போடுவான். கர்நாடகாரன் கூட சண்டை போடுவான். மேகதட்டில் அணையை கட்டிடுவேன் நீ. அவன் சொல்றான், கர்நாடக முதலமைச்சர் சொல்றான், 14,000 கோடி திட்டம் மேகதட்டு அணைக்கு, 1000 கோடி நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். மாயிரே போச்சு, நீ 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேகதட்டில் அணையை கட்ட முடியாது. காவேரி தமிழர்களுக்கு தான் சொந்தம். சட்டமன்றத்திலையும் பேசுவோம், நாடாளுமன்றத்திலையும் பேசுவோம். வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஒரு காலத்துல பட்டினப்பாளையில சொல்லுது, நல்ல பாட்டு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, நல்ல பாட்டு. வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேகினும். வடக்குல தான் வெள்ளி மீன் உதிக்கும், வெள்ளி நட்சத்திரம் உதிக்கும். அது கூட தெற்குல உதிக்குமா? வடக்குல உதிக்கிற வெள்ளி தெற்கு உதிச்சாலும் அப்படி மாறாது. அப்படியே மாறினாலும் தற்பாடிய தளி உணவின் புல்தேய புயன் மாறி மலை துளிகளை மட்டுமே தன்னுடைய உணவாக உண்டு இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய ஒரு வானம்பாடி பறவை. அந்த பறவைக்கு புயல் மாறி மழை பொய்த்து உணவே கிடைக்கல, மலை துளி என்ற உணவே அதுக்கு கிடைக்கலனா கூட வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலை தலைய கடற்காவேரி புனல் பிறந்து பொன் கொளிக்கும். வானே பொய்த்தாலும் காவேரி பொய்க்காது, நல்ல நீரோட பொன்னை கொண்டு வரும் என்று பட்டினப்பாளையில கூறுது. இன்னைக்கு பொய்த்திருச்சு, காவேரி பொய்த்திருச்சு. காரணம் என்ன? இந்த திராவிட கருங்காலிகள். நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்கிறோம்? இந்த திராவிட கருங்காலிகளை அழித்து ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, நீங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், அவரால் கூட சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? நான் எங்க நைனா கருணாநிதியின் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுப்பேன் என்று அவருடைய மகன் மு.க. ஸ்டாலினால கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி ஐயா கருணாநிதியின் ஆட்சி, கேவலமான ஆட்சி. நாம் தமிழர் கட்சி ஏன் பெரியாரை திட்டுது? ஏன் பெரியாரை ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறது? நாங்கள் மோசமாக விமர்சிக்கவில்லை. அவர் என்ன பேசினாரோ அதைத்தான் சாட்சியாக எடுத்து விமர்சிக்கிறோம். இந்த போர், எங்கள் அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் சொன்னாங்களே, இது தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர். மாற்று மொழியை நாங்கள் எதிர்க்கிறோம் இல்ல. சிலப்பதிகாரத்தில் சொல்லுது, கடிமலி வாயில் காவலர் சேர்ந்த அடல்வாள் எவனர், பாண்டிய நாட்டு மன்னனுடைய கோட்டையை காவல் காத்து நின்றுக்கா எவர நாட்டு வீரர்கள். பாண்டிய நாட்டு மன்னனுடைய கோட்டையில எவனாவது எதிரிகள் வந்தாங்கன்னா அவனுடைய தலையை தப்பாமல் கொய்யக்கூடிய வீர மிகுந்த வாளை உடைய யவன நாட்டு வீரர்கள் பாண்டிய நாட்டு மன்னனுடைய கோட்டையை காத்து கொண்டு நின்றார்கள் என்று சிலப்பதிகாரம் கூறுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யவன நாட்டு வீரர்களோடு ரொமானியர்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொண்டோம்.
பொருளாதார உறவு, வணிக உறவு வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். யவனரோடு ரொமானியர்களோடு வாழ்ந்த தமிழர்களால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி மாநிலமான தெலுங்கர்களோட, கன்னடர்களோட, மலையாளிகளோட வாழ முடியாத பிரச்சனை அது இல்லை. நீ வீட்டில் தெலுங்கு பேசிட்டு வெளியில வந்து தமிழ்நாட்டை தமிழன் ஆள்வது தவறு, பாசிசம் என்று எந்தெந்த திருட்டு நாயெல்லாம் சொல்லுதோ அவர்களுக்கு எதிரானதான் நாம் தமிழர் கட்சி. இதே தெலுங்கர்கள், இதே மலையாளிகள், இதே கன்னடர்கள் நாம் தமிழர் கட்சியில பொறுப்பாளர்களாக, வேட்பாளராக இருக்கிறாங்க. சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி மொழி வெறி பேசுது. கார்த்திகா பேசினா இனவரி பேசுவாங்க. எப்படா பேசாம இருக்கிறது? 1984 கர்நாடகா சட்டமன்றத்தில் ஒரு தமிழன் வென்று போறான். அந்த ஆள் பேர் பக்த வச்சலாம் தமிழ்ல. இன்னைக்கே கர்நாடகால 1 கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்க. அந்த 1 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக ஒரு தமிழன் கர்நாடகா சட்டமன்றத்தில் தமிழ்ல உறுதிமொழி இருக்கிறார். அப்ப என்ன தெரியுமா நடந்தது? பக்கத்தில் இருந்த கன்னடர்கள் அந்த பக்த வக்ஷலம் அப்படிங்கிற எம்எல்ஏ, கர்நாடகா எம்எல்ஏ தோல்ல துண்டு போட்டு இருக்கிட்டான். கர்நாடகா சட்டமன்றத்தில் நீ எப்படா தமிழ்ல பேசலாம், தமிழ்ல எப்படா உறுதிமொழி எடுக்கலாம் என்று சொல்லி கன்னட எம்எல்ஏக்கள் அவரை மிரட்டினார்கள். அவனை இனவரின்னு சொல்ல மாட்டேங்கிற. அப்ப முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர் புரட்சி தலைவர் சொல்றேன், எந்த அறிக்கை கொடுத்திருக்காரு? எதாவது எதிர்வினை ஆட்சி இருக்கிறாரா? ஒண்ணுமில்ல. பாலாற்றுல ஆந்திரா பாலாறு ஓடுது. தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் ஓடுது. பாலாறு பாலைவனமா மாறிடுச்சு. இதே ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தான் ஓடுது. 33 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பாலாற்றுல 22 இடங்கள்ல தடுப்பணை கட்டி வச்சிருக்கிறான் ஆந்திராக்காரன். கேட்கறதுக்கு துப்பு இல்ல, வெக்கமா இல்ல? இது இனவரி இல்லையா? இது பாசிசம் இல்லையா? 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுதியா பாலாறு? தடுப்பணை கட்டி வச்சு அங்க எப்படியா தண்ணி ஓடணும்? எவனும் கேட்கல. சரி, தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஜெயலலிதா கேட்கலையே, கருணாநிதி கேட்கலையே. நாங்க இனவரி தான் பேசுவோம். பெரியார அப்படித்தான் எதிர்ப்போம். காரணம் என்ன? நீ 600 ஆண்டுகால விஜயநகர அரசின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவதற்காக நீ போராடி கொண்டிருக்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பி தங்கைகள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழியின் ஆட்சியை, தமிழ் மொழியை மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணை ஏற்றுவதற்கு நாங்கள் பேசுறோம். நாங்கள் பேசுவது இனவரினா, ஆமா இனவரி தான் பேசுவோம். பெரியாரை எதிர்க்க கூடாதுன்னா அப்படித்தான் எதிர்ப்போம். நீ என்ன பெரிய ஈவேரா, என்ன ராமசாமி, என்ன பண்ணிட்டு நீ சொல்லு, என்ன பண்ணிட்டு சொல்லு. கட்டிய மனைவிங்க, முதல் மனைவி நாகம்மை செத்து போச்சு. நான் சங்கராச்சாரியான் மாதிரி ஊரா சுத்தணும் விருப்பப்பட்டேன். அதுக்கு தடையாக என்னோட மனைவி நாகம்மை இருந்தா. அவளுடைய சாவு நான் மேல ஊர் சுத்துறதுக்கு பயன்படும். நாகம்மையின் மரணம் எனக்கு நலம் தருவதாக அப்படின்னு சொல்லி இரங்கல் செய்தி வாசிச்ச ஒரு மனுஷன் அவரை போய் பெண் விடுதலை பேசுறாருன்னு சொல்லி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. வெள்ளக்காரன் போய் கேட்கிறாரு. 1945 2ஆம் உலகப் போர் முடியுது. 2ஆம் உலகப் போர் முடியுது. வெள்ளக்காரன் இந்துக்களுக்கு தனியா, இஸ்லாமியர்களுக்கு தனியா நாடை ஒதுக்கி கொடுக்குறான், பிரிச்சு கொடுக்குறான். இந்துக்களுக்கு ஹிந்துஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான் என்ற நாடை இஸ்லாமியர்கள் கொடுக்குறான். இவர் ஈவே ராமசாமி போய் வெள்ளக்காரன் போய் எங்களுக்கு பவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் நான் பிராமின் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவன், அரசாங்கத்துக்கு நான் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறேன், நீங்கள் எங்ககிட்ட பவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படிங்கிறார். வெள்ளக்காரன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? we know only 2 parties, one is Hindu, the other is Muslim, we don't know Brahmin non Brahmin மூவ்மெண்ட்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டான். இதெல்லாம் வரலாறு. 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு போராடினேன், திராவிட நாடு இருக்குன்னே பேசினேன், அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு என்று பேசினேன் அப்படின்னவன் வெள்ளக்காரங்கிட்ட போய் பொழிச்சுன்னு காரி துப்பி அனுப்பிச்சிட்டான் வெள்ளக்காரன். இதான் நடந்தது. இதான் வரலாறு. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, மேலும் ஜின்னா வராரு. ஜின்னாக்கே பாகிஸ்தான் என்ற தனிநாடு வேணும். இவங்களுக்கு திராவிட நாடு கேட்டு போறாங்க. ஜின்னா கேட்கிறாரு, உன் கட்சி எப்படி இருக்கு அப்படின்னு. என் கட்சியில் 9 பேர் இருக்கான். 9 பேரும் 9 சாதியை சேர்ந்தவங்க, எல்லாமே நான் பிராமின்ஸ் அப்படின்னு. ஜின்னா என்ன தெரியுமா கேட்டாரு? இதெல்லாம் ஒரு கட்சியில எப்படியா நீ வச்சு நடத்துறன்னு கேட்டாப்ல. ஜின்னா கேட்டதை திமுகவை பார்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களை கேட்க வைக்கல. நாங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பி தங்கைகள் இல்ல,
இதெல்லாம் ஒரு கட்சியான கேட்க வைக்கிற நிலைமைக்கு நாங்க கொண்டு வருவோம். பெரிய விஷயம் இல்ல 2026 தேர்தல் என்பது அதிமுக அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சு. அந்த அம்மா சொன்னிச்சு ஒரு காலகட்டத்தில், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த அம்மாவினுடைய கட்சி தமிழ்நாட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கேயுமே இல்லை, அழிந்து போனது. தேவை இன்னைக்கு போட்டி தமிழ் தேசியமா திராவிடமா என்று மாறி நிக்குது. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வந்தது உங்கள் வீட்டு பிள்ளை, தமிழ்நாட்டின் தலைமகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாங்க கொண்டு வந்திருக்க. வந்தா என்ன நடக்கும்? சாலை 4.5 இன்ச்சுக்கு போடணுமா? சரியா போடுவோம். தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர். பெண்களுக்கு 1000 ரூபாய் காசு கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சங்ககால பாடல் சொல்லுது, தமிழ்நாட்டு பெண்கள் நல்லறம் செய்யணும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கணும் என்பதற்காக அரிசி வடிப்பாங்களாம். அரிசி வடிச்ச கஞ்சி தெருவில் ஆறாக ஓடியது. அப்படிப்பட்ட நல்லறம் செய்த தமிழ் பெண்கள் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில, மானங்கெட்ட திராவிட மாடல் ஆட்சியில 1000 ரூபாய்க்கு போயும் முக ஸ்டாலின் கையேந்தி நிற்கிறதா? முடியாது. பெண்களுக்கான தரத்தை நான் உயர்த்துவோம், உறுதியா உயர்த்துவோம். நம்பி வாக்களிங்க. இப்ப பாக்குறீங்களா, கஞ்சா அடிச்சுட்டு ட்ரெயின்ல ஒரு வட இந்தியரை அருவாளை வச்சு வெட்டுறது பழக்கம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் 3 வேளை எல்லாரும் உணவு சாப்பிட்றோம். நீங்க சாப்பிட்றீங்க, நான் சாப்பிட்றேன், எல்லாரும் சாப்பிட்றோம். 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி இங்க தற்கொலைனால சாகுறாங்க, ஏழைகளாவே இருக்காங்க. ஆனா கஞ்சா விற்கக்கூடிய இந்த மாதிரியான சோஷியல் எலமெண்ட்ஸ் இவங்க என்ன இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரர்களாக பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்தா இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கு போதை பொருள் கிடைக்கிற அளவுக்கு நீங்க ஆட்சி செஞ்சுட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா முதலமைச்சர் அவர்களே? சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை அப்படின்னு. இவர் ஏதாவது சாப்பிட்டு பாரு, நமக்கு பயமா இருக்கு. இங்க இந்த ஒருத்தநாடு இந்த நெய்வாசல்ல கூட நான் சொல்றேன், ஏதோ ஒரு பொட்டி கடையில ஒரு கோடு சொன்னா கஞ்சா கிடைக்கும். தமிழ்நாட்டில் தரமின்றி காவேரி பாயில, பாலாறு பாயில, முல்லை பெரியாற்று நதி வரல. ஆனா கஞ்சா தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் பாஞ்சிருக்கு. இத நாம் தமிழர் கட்சி உறுதியா எடுக்கும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்பதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளை ஒரே கையெழுத்துல இழுத்து மூடுவோம், உறுதியா செய்வோம். ஆண்கள் வாக்களிக்க மாட்டீங்க, கவலை இல்லை. உங்களுடைய வாக்கை விட உங்களுடைய வாழ்க்கை தரம் தான் நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு முக்கியம். நாங்கள் உறுதியாக செய்வோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமளிக்காதீங்க, மயங்காதீங்க. திமுக அதிமுக எதுவும் நல்லது செய்யாது. உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்க இருக்கோம், உறுதியா செய்வோம், நல்லது செய்வோம். மக்களுக்காக மக்களிடமிருந்தே அரசியல் செய்ய வந்தவர்கள் நாங்க. எங்களுக்கு எந்த விதமான சாதி பின்புலம் கிடையாது, பொருளாதார பின்புலம் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம அரசியல் செய்ய வந்தவர்கள் நாங்க. உலகத்தின் வரலாற்றில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை வென்றால் அது தமிழ்நாட்டுக்கான தலைப்பு செய்தி மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்திற்கான தலைப்பு செய்தி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்குமான தலைப்பு செய்தி. நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணை ஏறுவது உலகத்தின் தலைப்பு செய்திகளை நிரந்தரமாக இடம் பிடிக்க நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ஒண்ணுமில்லை, நீங்க வந்தா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்க, புரட்சி பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்க, தமிழ் புதல்வனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம். நான் தான் உன்னை பொருளாதாரத்தில் உலகத்தின் நம்பர் 1 மாற்றுவேன் அப்படின்னு உறுதியேற்று வரேன். செல்கதிர் நுழையா செல்லிநகர் வரப்பின் செல்லா நல்லிசை அமரர் காப்பின் நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரை மூடையும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவேரி பணமும் ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் அறிவும் பெரியும் நெறியும் ஈண்டு வனந்தலை மணங்கிய நனந்தலை மருகின் என்று பட்டினப்பாளையில கடியலூர் உத்தரங்கண்ணனார் பேசினார். இதே தஞ்சை மண்டலத்தின் துறைமுக நகரமாக இருந்த பூம்புகார்ல செல்வ வளங்கள் கொட்டி கிடந்தது. அந்த முறையை திரும்ப கொண்டு வருவான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நிக்காத, இனத்துக்காக நில்லு, சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் நில்லுங்க.
ஓட்டு போடுங்க. சீனா என்ன சீனா, அமெரிக்கா என்ன அமெரிக்கா. தமிழனோட திறமைக்கு, தமிழனோட உழைப்புக்கு, தமிழனுடைய நேர்மைக்கு உலகத்தில் மீண்டும் வல்லாதிக்க சக்தியாக தமிழ்நாடு மாறும். தமிழர்கள் மாறுவோம். அதற்கான வேலையை தான் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார். நமது சின்னம் விவசாயி, நமது வேட்பாளர் எம்மானின் மைந்தன் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்குகளை கொட்டி பெருவாரியான வாக்கு விசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.